ஆனந்தராஜ். நான் வந்து கச்சேரி தலவாயபுரம், தூத்துக்குடி மாவட்டம், வட்டப்பிடார வட்டம் கச்சேரி தலவாயபுரத்துலேருந்து வரேன். கச்சேரி தலவாயத்தில் வந்து இப்போ கடந்த ஒரு 6 மாதமாக ஒரு டவர் பிரச்சனை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த டவர் பிரச்சனை வந்து ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக நிறுவனத்தில் வந்து அந்த இடத்துல அதாவது அந்த இடம் வந்து கோவில் இடம், பத்ராளியம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடம் வந்து அந்த இடத்துல வந்து டவர் வந்து நட்டுறாங்க. ஊர் மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்து அதில் போய் மறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஸ்டாப் ஆகி எல்லா இடத்துலையும் க்ளோஸ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் மனு கொடுத்து அந்த இடத்துல பீஸ் கமிட்டி போலீஸ் ஸ்டேஷனால் ரிக்வெஸ்ட் லெட்டர் அனுப்பி அந்த பீஸ் கமிட்டி எந்த இதுவுமே கண்டக்ட் பண்ணாமல் அதுக்கடுத்து நாங்கள் எல்லா இடத்துலையும் மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர், கோட்டாட்சியர் எல்லா இடத்துக்கும் மனு கொடுத்தோம். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோட்டாட்சியர் வந்து அவங்க வந்து பீஸ் கமிட்டி நடத்த ஒரு ஆர்டரை வந்து வட்டாட்சியருக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. அவங்க அந்த கமிட்டியை நடத்தவே இல்லை. அதுக்கப்புறம் கோட்டாட்சியர் கலெக்டரேட் இருந்து டவர்காரங்க வந்து ஒரு அனுமதி மாதிரி வாங்குறாங்க. அந்த அனுமதியை வாங்கிட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமும் மக்கள் வந்து அந்த இடத்துல போய் போராட்டம் பண்ணி தாசில்தார் வந்து இன்ஸ்பெக்டருக்கு ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு இவங்க வந்து எந்த ஒரு டவர் வேலையுமே நடைபெறல. அதுக்கடுத்து நாங்கள் இப்போ வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். இதை வந்து அந்த ஆணையை ரத்து பண்ணணும். ரத்து பண்ணி எங்களுக்கு அந்த இடத்துல அமைக்க வேண்டாம், வேறு இடத்துல மாற்று இடத்துல அமைச்சா போதும். அந்த ஒரு கோரிக்கைக்காண்டி நாங்கள் வந்து இல்லை, அந்த கோயில் இடத்துல அமைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? கோயிலேருந்து எதுவும் கொடுத்துருக்காங்களா? போலியா வந்து ஒரு 4 நபர்கள் வந்து அதில் வந்து போட்டு கையெழுத்து கொடுத்துருக்காங்க. மதியழகன், ஆறுமுகசாமி நாடார், ரவிக்குமார் இவங்க வந்து அந்த டவர்காரங்களுக்கு அவங்களுக்கு வந்து போலியா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த ஆர்டரை வந்து ரத்து பண்ணணும். ரத்து பண்ணி அந்த இடத்துல அந்த டவர் வரக்கூடாது, மாற்று இடத்துல வச்சா எங்களுக்கு நாங்கள் கச்சேரி இடத்துல வந்திருக்கோம். ஒட்டப்படாரம் மட்டும் கச்சேரி இடத்துல டவர் அமைக்காங்க. டவர் வந்து வேண்டான்னு சொல்லலை. எங்கள் கோயில் பக்கத்தில் 2 பேர் சமுதாயத்து பக்கத்தில் கோயிலில் அமைச்சிருக்காங்க. கோயில் பக்கத்தில் நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னா எங்கள் கோயிலை அங்கே கட்ட முடியாது, பிச்சை எடுத்து கட்டிருக்கோம் அந்த கோயிலை. ஆனால் இதை வந்து திமுக கட்சிக்காரரு பிரசிடண்ட் சேர்ம பொன்செல்வி கணவரும் ரவிக்குமார் சேர்ந்து இந்த வேலையை பண்ணிருக்காங்க. ஊர்லேயும் கலந்து செய்யலை. இது எங்களுக்கு பிடிக்க வந்து இந்த டவர் வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. சரி, இது 2 சமுதாயத்தையும் பாதிக்கும். இந்த செல்போன் டவர் அப்புறப்படுத்தாட்டா ஊர் மக்கள் சார்பாக என்ன பண்ணுவாங்க? உண்ணாவிரதம், போராட்டம் உறுதி. அடுத்த நடவடிக்கை அதான்.